கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் வருகை நோவா காலத்தில் நடந்தது போலவே நடக்கும் என்கிற தலைப்பின் கீழே நாம் தியானிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வருகை நோவா காலத்தில் நடந்தது போலவே நடக்கும் என்கிற தலைப்பின் கீழே நாம் தியானிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 44வது வசனம். நீங்கள் நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷரிடத்தில் இப்படி சொல்லுகிறார், நீங்கள் நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாருங்க. எப்போ? நினையாத நாளிலே அவர் வருவார். இயேசு வருது இயேசுவுக்கே தெரியாது, தூதர்களுக்கும் தெரியாது, பிதா ஒருவர் தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்க அவர் நினையாத நாளிலே வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாக இருங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொல்வதற்கு முன்னால் ஒரு உதாரணத்தை சொல்கிறார். மத்தேயு 24வது அதிகாரம் 37வது வசனம். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். என்ன சொல்கிறாரு? நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். கவனம் கேளுங்க. இயேசு ஒரு விசை வந்தார் பாவிகளை ரட்சிக்க, இன்னொரு விசை வரப்போகிறாராம் நினையாத நாளிலே. எதற்காக? யாரெல்லாம் தமக்காக காத்து கொண்டிருக்கிறார்களோ அவளெல்லாம் மீட்டு போக. அப்படி மீட்டு போயிட்டார்னா இங்கே அந்தி கிறிஸ்து ஆட்சி நடக்கும். 3 வருஷம் உபத்திரவ காலம், அடுத்த 3 வருஷம் மகா உபத்திரவ காலம். அதுக்கு முன்னால் தம்முடைய ஜனத்தை மீட்டு போக வேண்டும் என்று எண்ணுகிறார். இப்பொழுது ஒரு உதாரணத்தை சொல்கிறார். நோவா காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். அப்படி என்ன நடந்தது அப்படின்னா 38வது 39வது வசனத்தை பார்ப்போம். எப்படியெனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். அருமையானவர்களே, இயேசு என்ன சொல்றாருங்க கவனிங்க. நோவா காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வருங்காலத்தில் நடக்கும். என்ன நடந்ததான்? நோவா காலத்தில் ஜலப்பிரளயம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி முழு உலகத்துக்கும் தெரியும். எப்படி சொல்கிறீங்க பிரதர் அப்படின்னு கேட்குறீங்களா? நோவா பூர்வ உலகத்தின் தப்ப விடாதபடிக்கு அவன் பிரசங்கித்தான் நீதியை. ஜலப்பிரளயம் வரப்போகுது அப்படின்னு பிரசங்கித்தான். எல்லாரும் அப்போ கேட்குறாங்க. கேட்டாலும் அவங்களுக்கு என்ன எண்ணம் இல்லை? அது வர ஐயோ வந்தால் தப்பணுமே அந்த எண்ணம்லாம் இல்லை. ரொட்டீன் லைஃப். கல்யாணம் பண்ணுவாங்க, பிள்ளைகளை பார்ப்பாங்க, வீடை கட்டுவாங்க, அதை வாங்குவாங்க, இதை வாங்குவாங்க. எதுவரைக்கும் உணரல? ஜலப்பிரளயம் ஜனங்களை வாரிக்கொண்டு போகும் வரைக்கும் உணராதிருந்தார்கள். அப்படி உணராத அந்த சூழ்நிலையில் நோவா மட்டும் ஜலப்பிரளயத்துக்கு தப்பினான். அது எப்படின்னு பார்ப்போம். கவனமாக கேட்டுங்க. இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்திலேயும் கூட இயேசு வருவாரா அப்படின்னு கேட்டால் வருவார் அப்படிதான் சொல்லுவாங்க. எப்போ வருவார்? நினையாத நாடுகளில் வருவார், எப்பொழுதும் வரலாம் சொல்லுவாங்க. ஆனால் வாழ்க்கை எப்படி யோசிச்சு பாருங்க. அவர் வந்தால் பறக்கணுமே, அவர் வந்துட்டு பரிசுத்தவான்களை கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அந்தி கிறிஸ்து ஆட்சியில் சிக்கணுமே, அந்த உணர்வுலாம் கிடையாது. அந்த உணர்வுலாம் கிடையாது. ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ஞானஸ்தானத்துக்கும் அபிஷேகம் பெற்றிருக்கோம், ஊழியம் செய்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் உலக பிரகாரமான காரியங்களை தான் நாடி தேடி ஓடி ஆடி காரியங்களை செய்கிறாங்க. இயேசுனார் நினையாத நாளிகளே வருவார் மனுஷகுமார், ஆகையால் நீங்கள் ஆயத்தமாக. அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஆயத்தப்படணும் தானே. இயேசு வரும்போது அவரை சந்திக்கணுங்கிற ஆயத்தப்படணும் தானே. இன்னைக்கு அந்த நோவா காலத்தில் நடந்தது போலவே இன்னைக்கும் நடக்கின்றார். அப்போ என்ன நடந்தது? உணர்வே இல்லை ஜனங்கள். எல்லாம் தெரியும், ஜலப்பிரளயம் வரப்போகுதுன்னு தெரியும். ஆனாலும் உணர்வு இல்லாமல் ரொட்டீன் லைஃப் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. அருமையான சௌர்ணே சௌரியை கேள். இன்றைக்கும் ஆவிக்குரிய உலகத்தில் இயேசு வருவார் என்று அறிந்த ஜனங்களும் கூட உணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க. தெரியும் வருவார்னு தெரியும், ஆனால் அதற்கு ஆயத்தப்படணுங்கிற எண்ணம் இல்லை.
ரொட்டீன் லைஃப். நம்ம குடும்பம் எப்படி நடத்தணும், நம்ம வேலைக்கு போனால் என்ன பண்ணணும், இதை என்ன வாங்கணும், அதை என்ன செய்யணும், இதுதான் நடக்குதே தவிர சரி வருவார் இன்னைக்கு வந்தான்னு போகணுமே யாருக்காவது என்ன இருக்கா? நான் கர்த்தருக்கு மகிமை உண்டாகும்னு சொல்கிறேன். ஆண்டவரே நீங்கள் என்றைக்கு வருவீரோ எனக்கு தெரியாது, என்றைக்கு வந்தாலும் உங்களை சந்திக்கிற மாதிரி என் வாழ்க்கை இருக்கணும், இன்றைக்கு வந்தாலும் சந்திக்கிற மாதிரி என் வாழ்க்கை உங்களுக்கு முன்னால் சரியாக இருக்கணும் ஆண்டவரே. தெரிஞ்சவங்க ஏன்னா எப்போ வருவார்னு எனக்கு தெரியாதே. ஆகையினால அதுக்கேற்ற மாதிரி நான் வாழணும் இல்லை. இப்போது நோவா காலத்தில் அப்படி உணராத மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5ஆம் வசனம், 6வது வசனம், 7வது வசனம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது என்றார். ஆண்டவராய் தேவன் 6வது நாளில் மிருகங்களை உண்டு பண்ணார், ஊரும் பிராணிகளை உண்டு பண்ணார். அதே நேரத்தில் ஆதாமையும் எவ்வளவு உண்டாக்கிட்டார். ஆனால் அப்படிப்பட்ட ஆண்டவர் அன்னைக்கு எல்லாம் நல்லா இருக்குதுன்னு நினைச்சார். அது 1ஆம் அதிகாரம். ஆனால் 6ஆம் அதிகாரத்துக்குள்ள என்ன நடக்குது? நான் உங்களை படைச்சதுக்காக மனஸ்தாபப்படுறேன், வேதனைப்படுறேன். ஏன்? அவருடைய நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தம் பொல்லாது. ஆகையினால ஜனங்களுக்குள்ள என்ன உண்டாயிடுச்சு? அக்கிரமம் பெருகி போச்சு. ஆகையினால ஆண்டவர் சொல்றார், எல்லாரையும் அழிச்சிடும் போ அப்படின்னு மொத்தமாக அழிக்க சித்தம் கொண்டார். ஜலப்பிரளயத்தினால் அழிக்க சித்தம் கொண்டார். அருமையான சௌனே கேள், இன்றைக்கும் இயேசு வருவார் என்று தெரிந்தும் தங்கள் சுய இச்சைகளின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நோவா காலத்தில் அக்கிரமம் எப்படி பெருகிச்சோ அதே மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவிட்ட கேட்குறாங்க சிஷ்யர்கள், உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? அது நிறைய அடையாளங்கள் சொல்கிறாரு. அதில் ஒன்று என்ன தெரியுமா? வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 12வது வசனம். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். என்ன சொல்றாரு? அக்கிரமம் மிகுதியாகி விடுமாம். எப்போ? இயேசு வருவதற்கு முன்னால உள்ள அடையாளங்களிலே ஒன்று. அக்கிரமம் மிகுதியாகிவிடும். அப்பொழுது அநேகருடைய அன்பு, ஆண்டவர் மேலே இருந்த அநேகருடைய அன்பு தணிஞ்சு ஒன்றுமில்லாமல் போயிடும். இன்னைக்கு எந்த அளவுக்கு அக்கிரமம் இருக்கு தெரியுமா? கூலிப்படையை வச்சு சாதாரணமாக கொண்டுட்டு போயிடுறாங்க. இந்த கூலிப்படையில் இருக்கிறவங்க என்ன வயசு தெரியுமா? 20லேருந்து 25 தான் இருக்கும். அவங்களுக்கு தண்ணியை ஊற்றி விட்டு பணத்தை கையில் காமிச்சு விட்டு முடிச்சுட்டு வாடானா முடிச்சுட்டு வந்துடுறான். அவனுக்கு பின்னால் அந்த ஃபியூச்சரை பற்றியே கவலைப்படலை. ஒரு விஷயம் நான் பத்திரிகையில் வாசித்தேன். சென்னையில் மதுரவாயில்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே இரவில் போலீஸ் ரோந்து வந்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு இடத்துல ஜீப் நிற்குது. அங்கேருந்து 2 பைக்கில் 4 பேர் வரான். வந்த நேரத்தில் இந்த ஜீப்பை பார்த்தோன்னா பயந்து திரும்பி வேறு பக்கம் போகிறான். இவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஏதோ தப்பு பண்ணிட்டு வந்தான்னு விரட்டி பிடிச்சிட்டாங்க. பிடிச்ச உடனே, ஏண்டா பயந்து ஓடுறீங்க, என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லி மிரட்டி இருட்டி கேட்ட உடனே அவன் சொல்லிட்டான், இல்லை நாங்கள் ஒரு கொலையை செஞ்சுட்டு வந்தோம். கொலையா? எப்படா, எங்கடா? இந்த இடத்துல ஒரு பெண் அவங்களுடைய கணவரை கொலை செய்கிறதுக்கு எங்களுக்கு கூலி கொடுத்தாங்க, அதனால் கொண்டுட்டு வந்தோம், வாங்கடா அப்படின்னு கூட்டிகிட்டு போனோம். அங்கே நிசப்தமாக இருக்குது. இந்த போலீஸ்காரங்க கதவை தட்டின உடனே, ஐயோ என் புருஷனை யாரோ கொண்டுட்டாங்க, யாரோ கொண்டுட்டாங்க, யாரோ கொண்டுட்டாங்கன்னு கதறான். அவங்க திரும்ப தட்டி திறந்தோடனே, ஐயோ என் புருஷனை யாரோ கொண்டுட்டாங்க. ஏம்மா தெரியுமா யார் கொண்டதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே வாங்கடா, இவனுங்க தானே கொண்டாங்க. தெரியலன்னு சொல்லாத, நீ தான் கூலி கொடுத்து சாவடிச்சவன் புருஷனை, கூலி கொடுத்து சாவடிச்சு தெரியலன்றீங்க. நான் வாசித்த பத்திரிகையில் வந்தது எவ்வளவு வேதனை. சொந்த புருஷனையே கூலி கொடுத்து காலி பண்ணத்தக்கதான அளவுக்கு இன்னைக்கு ஒருவேளை
யாரோ ஒரு ஜாதி பெண்ணை ஜாதி பையனை மேரேஜ் பண்ணிட்டான்னா அவளுக்காக அவனை கூலி கொடுத்து சாவடிக்கிறாங்க, இல்லைன்னா அவனுக்காக அவளை சாவடிக்கிறாங்க. என்னங்க இது? இதெல்லாம் சாதாரணமாக போச்சுங்க, சாதாரணமாக போச்சு. பயமே கிடையாது. இப்போது கோர்ட்டை பற்றியும் கவலை இல்லை, ஜெயிலை பற்றியும் கவலை கிடையாது. போங்க, அவங்களுக்கு வேண்டியது நம்ம காரியத்தை நடந்துச்சு போயிடணும். ஏன் நடக்குது தெரியுமா? அக்கிரமம் மிகுதியாவதுனால அநேகருடைய அன்பு தணிச்சு, அக்கிரமம் ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க, அக்கிரமம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. 2 வயசு பிள்ளை குழந்தைய, பெண் குழந்தைய கெடுக்கிறாங்க. இன்னொரு விஷயம் பத்திரிகைகள் பார்த்தேன். 12 வயசு பையன் 10 வயசு பெண்ணுக்கு குழந்தை கொடுத்துட்டு, இந்த குழந்தைக்கு 12 வயசு பையனும் 10 வயசு பெண்ணும் தகப்பனும் தாயுமா மாறுறாங்க. கேவலம் இல்லை? இதெல்லாம் என்னைக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க? சர்வசாதாரணமாக நடக்குங்க. இது இத்தனை இதில் வேற பெண்களை இது மாதிரி பண்ணினால் போக்சோ சட்டத்தில் அரெஸ்ட் பண்ணிடுவோம். எல்லாம் தெரிஞ்சதானே பண்ணுறான். பாலை பக்கத்தில் வச்சுட்டு பூனை ஏய் குடிக்காத அடிப்பேன். அதுக்கு குணமே பால் குடிக்கிறது தான். அடிக்கிற வரைக்கும் நிற்கும், அங்கே வந்து தள்ளினோன்னா குடிக்கும். சட்டத்தினால ஒன்றும் செய்ய முடியாதுங்க. அவன் வாழ்க்கை மாறினா தான் நடக்கும். ஆனால் வாழ்க்கை இன்னைக்கு மாறாது. ஏன்னு ஆண்டவர் சொன்னார், அக்கிரமம் மிகுதியாவதுனாலே அநேகருடைய அன்பு தணிந்து போகும். அக்கிரமம் மிகுதியாகி போச்சு. ஆகையினால பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில், அநேகருடைய வாழ்க்கையில் இதெல்லாம் பாவமா, இதெல்லாம் தப்பா அப்படின்னு சொல்லி தப்பு பண்ணிட்டு இதெல்லாம் தப்பு இல்லைங்கிற அளவுக்கு ஆகிட்டாங்க. ஏன் தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்றவங்க லஞ்சம் வாங்குறான், தவறா நடக்கிறாங்க. ஏன்? ஆண்டவர் சொன்னார் அக்கிரமம் மிகுதியாகும். நோவா காலத்தில் நடந்தது போலவே நடக்கும்னாரு. அக்கிரமம் மிகுதியாச்சு. சரி, இப்போ பாருங்க, இந்த அக்கிரமம் மிகுதியான இந்த சிச்சுவேஷனில் ஜலப்பிரளயம் வந்து ஜனங்களை வாரிக்கொண்டு போகும் வரைக்கும் உணராதபடிக்கு அவங்க மனது மாமிசம் விரும்பினபடி செய்து தங்களுடைய வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டு இருக்கும்போது நடக்கிற சம்பவத்தை பாருங்க. நோவா காலத்தில் நடக்கிற சம்பவத்தை பார்ப்போம். வாசிங்க. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 8வது வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாயிட்டு. என்னவா? முழு ஜனங்களை அழிக்க போறேன்றாரு. காரணம், நித்தம் அவருடைய இருதயத்தின் நினைவு பொல்லாதது. ஆக வாழ்க்கையே மோசமாயிடுச்சு. தங்களுடைய வாழ்க்கை அழித்து கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி அறிந்த ஆண்டவர், இவளை படைத்ததற்காக நான் மனஸ்தாப்படுகிறேன், அழிக்க போகிறேன்றாரு. இவர்களுக்கு மத்தியிலே நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, ஆனா நோவாவுக்கு மட்டும் ஆண்டவர் கிருபை கொடுக்கிறீங்க. கிருபையை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட இந்த நோவா எப்படி வாழ்ந்தாங்கிறது தான் முக்கியம். ஏன்னா நோவா காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் காலத்தில் நடக்கும். நோவா காலத்தில் ஜனங்கள் ஜலப்பிரளயம் வந்து வாரிட்டு போச்சு, ஆனால் நோவா குடும்பத்தையும் காப்பாற்றினார். அப்படியே இப்பொழுதும் நீங்களும் நானும் நோவா காலத்தில் நடந்ததை நம்ம தியானிக்கிறோம். எப்படி? இப்படி அக்கிரமீதியான நேரத்தில் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களுக்கு கிருபை கிடைச்சது. இந்த கிருபை கிடைச்சதுனால என்ன நடக்குது வாசிப்போம். 9வது வசனம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே, அப்படின்னா என்ன காலம் அது? அக்கிரம மிகுதியான காலம், உணர்வு இல்லாத காலம், அசுத்தமாக அருவருப்பு நிறைஞ்ச காலம், ஆண்டவரால் சகிக்க முடியாமல் அழிக்கணும்னு நினைச்ச காலம். அந்த காலத்திலே கிருபையை பெற்ற நோவா என்ன செஞ்சானா? நீதிமானாய் மாறினான், உத்தமனாய் மாறினான், தேவனோடு சஞ்சரிக்கிறவனாயிருந்தான். முழு உலகம் பாவத்தில் இருக்குதுங்க. பாவத்தை தண்ணி போல குடிச்சிட்டு இருக்கிறான். அவனை பார்த்து இவன், இவனை பார்த்து அவன், எல்லாருமே பாவத்தில் இருக்கான். ஆனால் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தபடினாலே அவன் வாழ்க்கையே மாறுது. என்ன செய்யறான்? நீதிமானாய் மாறுகிறான், உத்தமனாய் மாறுகிறான்,
தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவனாயிருந்தான். இது நிமித்தம் நடந்தது என்ன வாசிப்போம். 7வது அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன சொல்றாரு ஆண்டவர்? இந்த சந்ததியில், எந்த சந்ததி? எனக்கு வேதனை உண்டாக்குறாங்களே, அக்கிரமத்தை அசுத்தத்தை அருவருப்பேன் செய்து என்னை வேதனை உண்டாக்கி அவங்க அழிக்கத்தக்கதான ஒரு நிலைமைக்கு என்னை கொண்டு போனார்களே, அந்த சந்ததிக்கு நடுவில் உன்னை நான் நீதிமானாய் கண்டேன். வா நோவா வா, பேழைக்குள் பிரவேசி, நீயும் உன் குடும்பத்தாரும் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி உள்ள வரவழைச்சிட்டு ஒரு வாரம் கழித்து ஜலப்பிரளயத்தை உண்டாக்கினார். ஊற்றுக்கண் திறந்தது, மேலே வானத்தின் பலகனி திறந்தார். மொத்தத்தில் 40 நாள் அடின்னு அடித்து முழு உலகத்தையும் அழிச்சிட்டார். அருமையான சௌர்ணே கேள். நோவா காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமார் வருங்காலத்திலும் நடக்கும். அந்த நாளில் அக்கிரம் மீதியான வேளையிலே நோவாவுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்ததுனாலே அந்த கிருபை யூஸ் பண்ணிட்டான். அதனால நீதிமானாய் மாறினான், உத்தமனாய் மாறினான், தேவனோடு சஞ்சரித்தான். பார்த்தார் ஆண்டவர், வெரி குட் நோவா, நான் கொடுத்த கிருபை யூஸ் பண்ணிட்டேன், வா இந்த ஜனங்களுக்கு மத்தியில் நீ எப்படி இருக்க? நீதிமானா இருக்க, வா நீயும் குடும்பம் வான்னு சொல்லி வேலைக்குள்ளே பிரவேசிக்க பண்ணார். பிரவேசித்த பிறகு ஒரு வாரம் கழித்து மொத்தத்தில் ஜலப்பிரளயத்தை வரவழைச்சி, கீழேந்து ஊற்றுக்கண்களையும் மேலேந்து தண்ணீரையும் வரவழைச்சி மொத்தத்தில் முழு உலகத்தை அழிச்சிட்டாரு. ஆண்டவருக்கு குவான்டிட்டி முக்கியம் இல்லைங்க, குவாலிட்டி தான் முக்கியம். அப்பா அவ்வளோ பேரையும் அழிச்சிருவாரா, இவ்வளோ பேரையும் நரகத்தில் போட்டுருவாரா, இவ்வளோ பேரையும் அந்திகிருஷ்ண ஆட்சியில் வச்சிருவாரா, இவங்க கொஞ்சம் பேர் தான் போவாங்களா? மறுபடியும் சொல்கிறேன், ஆண்டவருக்கு குவான்டிட்டி பெரிதல்ல, அளவு பெரிதல்ல, குவாலிட்டி தான் பெருசு. உன் வாழ்க்கை கொஞ்சம் யோசித்துப்பார். சௌர்ணே யோசித்துப்பார். இயேசு வரப்போறாங்க, அடையாளங்களில் அநேக நடந்துட்டு இருக்குது. அதில் ஒன்று சொன்ன அக்கிரமதி ஆகின. ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் நோவாவுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். இன்னைக்கு இப்படிப்பட்ட அக்கிரமம் நிறைஞ்ச நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்றார் பாருங்க. தீத்துவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 11வது வசனம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, என்னவா இப்போ எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும்னு எண்ணி எல்லாருக்கும் தேவ கிருபையை பிரசன்னமாக்கிட்டார். யாருக்கு? அன்னைக்கு நோவாவுக்கு மட்டும்தான் கிருபை. இன்னைக்கு யாருக்கெல்லாம் கிருபை? எல்லாருக்கும் கிருபை. ஏன்னா எல்லாருமே ரட்சிக்கப்படட்டுமே அப்படின்னு. அருமையான தேவஜனமே, அன்றைக்கு கிருபையை பெற்ற நோவா அதை சரியா யூஸ் பண்ணான். இன்றைக்கு உனக்கு கிருபை கொடுத்திருக்கிறாரு. இதை கேட்டுக்கொண்டு சௌர்ணே கேள். தேவ கிருபை பிரசன்னமாக இருக்கிறது. நீ அந்த கிருபையினால எப்படி வாழ்ற? கிருபையினால் நாங்கள் ஆசீர்வாதமா இருக்கிறோம், கிருபையினால வீடு கட்டி இருக்கிறோம், கிருபையினால கடனுக்கு கார் வாங்கியிருக்கிறோம், கிருபையினால கடன் வாங்கி பிள்ளை கல்யாணம். அடே இதுக்கா கிருபை கொடுத்தாரு? இதுக்கா கிருபை கொடுத்தாரு? கிருபை எது கொடுத்தாருன்னு புரியாம இருந்துச்சு. நீ ஆண்டவருக்கு பிரியமா வாழதானே. அன்னைக்கு கிருபை பெற்ற நோவா நீதிமானாய் உத்தமனாய் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவனாய் வாழ்ந்தான். ஆனா இன்னைக்கு உனக்கு கிருபை கொடுத்துருக்காரு, புரியுதா உனக்கு? எதுக்கு? நீ ரட்சிக்கப்படணும், நோவா போல மாறணும், அந்திக்கு சாட்சியில் சிக்காம ஆண்டவர் இருந்தால் பறக்கணுங்கிறக்காக தான். ஆனால் உன் வாழ்க்கையில் என்ன நினைக்கிற நீ? கிருபை எப்படி? ஓ நாங்கள் நல்லா கங்கத்தோட கிருபை நல்ல உணராதிருந்தார்கள். ஜலப்பிரளயங்களை வாரிக்கொண்டு போகும் வரைக்கும் உணராதிருந்தார்கள். இயேசு என்னைக்கு வருவாரோ அன்னைக்கு இந்த உலகத்துக்கு பரிசுத்தவங்களை காத்திருந்த பரிசுத்தவங்களை தூக்கிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் அந்திகிறிஸ்து ஆட்சி. இது வரைக்கும் நீ உணராமல் இருந்தா அந்த அந்திகிறிஸ்து ஆட்சியில் சிக்குவேன். இப்போ உனக்கு கிருபை கொடுத்துருவாரு. அன்னைக்கு நோவாவுக்கு கொடுத்தாரு, இன்னைக்கு உனக்கு கிருபை கொடுத்தாரு, எல்லாரும் கிருபை கொடுத்தாரு. பவுல் அழகா சொல்லுவார். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 1ஆம் வசனம். தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். என்ன சொல்றாரு? தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாக்கி விடாதபடிக்கு
உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்றோம். அப்போ இந்த ஊழியக்காரங்க என்ன சொல்றாங்க, அப்பா கிருபை வாங்கியிருக்கீங்க, நீங்க கிருபை என்ன பண்ணுங்க, யூஸ் பண்ணீங்க, அதை போக்கடிச்சிடாதீங்க, கிருபை வேஸ்ட் ஆக்கிடாதீங்க. வேஸ்ட் ஆக்கிடாதபடிக்கு என்ன நோக்கத்திற்காக கிருபை கொடுத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அர்ப்பணிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றார். அதாவது ஒரு விவசாயிக்கு மழை ஏன் வருதுன்னு தெரியவே இல்லைன்னு வச்சுங்க, அவன் மைண்டில் ஏன் மழை வருதுன்னு எட்டலை, எனக்கு புரியல. அவன் எப்படி விவசாயம் பண்ணுவான், அவன் எப்படி ஏர் விடுவான், அவன் எப்படி விதை விதைப்பான், அப்படி ஏர் உழுது விதை விதைக்கலைன்னா எப்படி பயிர் அறுப்பான், ஏன் இந்த மாதிரி நிலம் ஆகிப்போச்சு? விவசாயிக்கு மழை எதுக்காக வந்ததுங்கிற தெரியல. உனக்கு தெரியுதா? இந்த கிருபை ஏன் கொடுத்தாருன்னு தெரியுதா? தெரியுதா? எல்லாரும் கொடுத்தாரு. அன்னைக்கு நோவாவுக்கு மட்டும்தான் கொடுத்தாரு, இன்னைக்கு எல்லாரும் கொடுக்கிறார், உனக்கு தான் கொடுத்தாரு. நீ என்ன பண்ற? அந்த கிருபையை வச்சு என்ன பண்ண போற? ஒரு விஷயம், நான் போரூர் பகுதியில் 2 வீலரில் போயிட்டு இருந்தேன். அப்போது ஒரு குப்பை குளம், அது குப்பை நிறைஞ்சிருக்குது. அந்த இடத்துல ஒரு பைத்தியக்காரன் மாதிரி இருக்கிறான். பைத்தியக்காரனே தான் அவன். குப்பையில் அப்படி இருக்கிறதெல்லாம் நோண்டுறான், நோண்டிட்டு ஏதாவது கிடச்சா வாய்க்குள்ள போடுறான். எனக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. சே, இப்படி குப்பை நோண்டி இப்படி பண்ணுறானேன்னு சொல்லி அவன் பசிக்காக 2 பன்னு வாங்கி அவன் கையில் கொடுத்தேன். என்ன பண்ணான் தெரியுமா? பார்த்தான், பட்டார் என் முகத்தில் தூக்கி எறிஞ்சிட்டான். அவன் பசியாற்றுவதற்கு இது கொடுக்கப்பட்டதுன்னு அவனுக்கு தெரியலையே. ஏன்? புத்தி இல்லை. வேற மாதிரிலாம் எடுக்கிறான். ஆனால் இது பசி ஆற்ற கொடுக்கப்பட்டது என்பது அவனுக்கு புரியல. அதனால தாங்க தூக்கி எறிஞ்சான். இன்னைக்கு ஏன் கிருபை கொடுத்தாரு உனக்கு புரியல, அதனாலதான் வாழ்க்கை வேற மாதிரி இருக்கு. நாங்க கர்த்தருடைய கிருபையினால் குடும்பமா நல்லா இருக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினால மூத்த மகளுக்கு கல்யாணம் ஆச்சு. கர்த்தருடைய கிருபையினால என் பையனுக்கு நல்ல வேலை கிடைச்சிச்சு. கர்த்தருடைய கிருபையினால ஒரு பிளாட் வாங்கினோம், வீடை கட்டினோம், கடன் இருக்க, அதெல்லாம் இருக்குங்க. உலகத்தில் கடன் வாங்காத மாதிரி இருக்கேன். அடே அடே, இதுக்கா கிருபை கொடுத்தாரு உனக்கு? எம்மா ஐயா, உனக்கு இதுக்கா கிருபை கொடுத்தாரு? இதுக்கு கிருபை கொடுக்கல, இதுக்கு கிருபை கொடுக்கல. நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சது. அவன் எப்படி வாழ்ந்தானா? நீதிமானாய் மாறினான், உத்தமனாய் மாறினான், தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவனாயிருந்தான். உன் வாழ்க்கை எப்படி? இப்போ பவுல் அப்படி அழகா சொன்னார், நீங்கள் இந்த கிருபையை போக்கடிக்க அப்படி வச்சிருக்கீங்க அப்படின்னு சபைக்கு சொல்கிறார். சபைக்கு சொல்கிறார். அப்போ ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் தான் சபைக்குள்ளே இருக்காங்க. அப்போ அந்த சபையார் எப்படி இருக்கணும்? சபையை மீட்கத்தான் இயேசு வரப்போறார். அப்போ அந்த கிருபையை நம்ம யூஸ் பண்ணணுமே. எப்படி யூஸ் பண்ணணும்? நோவா காலத்தில் அவன் யூஸ் பண்ணது போல பவுல் அழகா சொல்வார். கலாத்தியர் 2வது அதிகாரம் 21வது வசனம். நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை, நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. என்ன சொல்றாரு? நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குறதில்லை. அப்போ அவனுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை அவனுக்கு புரிஞ்சிச்சு, இதை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, இதை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கிருபையை பெற்றுக்கொண்ட அந்த பவுல் எதற்காக கிருபை கொடுத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றிட்டான். அதனால தான் சொல்கிறான், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், முதல் எனக்காக நீதியின் கிட்ட வைக்கப்பட்டிருக்கிறது, எனக்காக மாத்திரமல்ல என்னுடைய பிரசன்னமாதலை விரும்புகிற யாவருக்கும் உண்டாயிருக்குன்னு சொன்னான். அருமையான சௌரனே சௌரியை கேள், உனக்கு கிருபை கொடுக்கப்பட்ட காரியத்தை நீ புரியாம போனதுனால்தான்
அவன் வாழ்க்கை எப்படி ஆகுது? உலகத்தார் மாதிரி அன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஆண்டவருக்கா இப்படி வாழணும் அப்படி வாழ நினைச்சது உண்மைதான். ஆனா இன்னைக்கு அந்த கிருபை யூஸ் பண்ண தெரியாம எப்படியா வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க? அந்த கிருபையை பெற்றுக்கொண்ட அந்த நோவா, ஒரே ஒருத்தனுக்கு தான் கிருபை, இன்னைக்கு எல்லாருமே கிருபை கொடுத்து கிருபை பெற்றுக்கொண்ட நோவா நீதிமானாய் மாறினான், உத்தமனாய் மாறினான், தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவனாய் மாறினான். என்ன சொல்லுகிறது? தீத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 11வது வசனம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி. இப்போது என்னவா? எல்லா மனுஷரும் ரட்சிக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால எல்லாருக்கும் கிருபை கொடுக்கிறார், எல்லாருக்கும் கிருபை கொடுக்க. அன்னைக்கு நோவாவுக்கு மட்டும்தான் கிருபை, இன்னைக்கு யாருலாம் கொடு? எல்லா மனுஷருக்கும் கிருபை. அப்போ கிருபை எது கொடுத்தாரு? அந்த கொடுத்த நோக்கத்தை நிறைவேற்றணும். அதனால தான் பவுல் சொல்லுவார் 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 1ஆம் வசனம், தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். என்ன சொல்ற? கிருபையை நீங்கள் விருதாவாய்க்கிறாதீங்க, விருதாவாய் பெறாது. ஆனால் கொடுக்கிறாரு. ஆனால் அதை விருதாவாய் பெறாதபடிக்கு நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்கிறோம். அதை விருதாவாய்க்கிறாதீங்க, நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்கிறோம் அப்படின்றார். அப்படியானா நோவா காலத்திலே கிருபையை பெற்ற நோவா முதல்ல எப்படிப்பட்டவனா மாறினான்? நீதிமானாய் மாறினான். அருமையான சௌரியே சௌனே கேள், பவுல் சொல்றாரு, அந்த கிருபை நீங்க போக்கடிக்காதபடிக்கு ஜாக்கிரதையா இருந்தீங்க, போக்கடிச்சாதீங்க. என்ன நோக்கத்தோடு தந்தாரோ அதை நிறைவேற்றுங்கன்னு சொல்றாரு சபைக்கு. இந்த நாளில் உன்னோடு கூட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். கிருபையை பெற்ற நீ கிருபையை போக்கடிச்சிடாத. நோவாவுக்கு எப்படி கர்த்தருடைய கண்ணிலே கிருபை கிடைத்த போது அவன் வாழ்க்கை மாறிச்சதோ, அப்படியே கிருபையை பெற்ற நீ, ஆண்டவரே என் வாழ்க்கையில் நான் அப்படி வாழ வாஞ்சிக்கிறேன்னு சொல்லு. சபைக்கு எழுதுறாரு, வா நீங்க பெற்ற கிருபையை போக்கடிச்சிடாதீங்க. அப்ப கிருபை ஏன் கொடுத்தாரு நோவாவுக்கு? அவன் கிருபை பெற்ற அவன் முதலாவது அவன் நீதிமானாயிருந்தான். புரிஞ்சுதா? நீதிமானாயிருந்தான். அப்படியானால் அருமையா சௌரியே சௌர்னே, உனக்கோ எனக்கோ கர்த்தர் கிருபை கொடுத்தது எதுக்கு? அது எப்போ? இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் சொன்னார், அக்கிரமம் மீதியாகும், அன்பு தணிஞ்சு போகும் அப்படின்னு. இந்த காலத்தில் உனக்கு எனக்கும் கிருபை கொடுத்தாரு. எது கொடுத்தாரு? எது கொடுத்தாரு? நீதிமானாய் மாறுறதுக்கு. நீதிமானாய் மாறு, அதுக்கு தான் கிருபை கொடுத்தாரு. அவன் ஆனா புரிஞ்சுக்கிட்டான் நோவா. ஆஹா, இந்த கிருபை பெற்ற நம்ம நீதிமானாய் மாறணும்னு சொல்லி அவன் நீதிமானாய் மாறினான். சௌரனே சௌரியே, உனக்கு கிருபை கொடுத்துருக்காரு. நீ கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், சர்ச்சுக்கு போகலாம், காணிக்க கொடுக்கலாம், இதெல்லாம் செஞ்சுட்டா நீதிமான்னு சொல்லாத. ஒரு நாள் 2 பேர் ஆலயத்தில் போய் ஜெபிக்க போனாங்க. ஒருத்தன் பரிசேயன், ஒருத்தனை ஆயக்காரன். இவங்க 2 பேரும் ஜெபிக்க போகிறாங்க. பரிசேயன் சொல்கிறான், ஆண்டவரே நான் வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன், நான் தசமபாவம் கொடுக்கிறேன், நான் அநியாயக்காரர்களை போல அல்ல, என் அருகிலே நிற்கிற இந்த ஆயக்காரனை போல அல்ல அப்படின்னு சொல்லி தன்னுடைய நீதியை அவன் சொல்கிறான். அவன் எதுக்கு வந்திருக்கிறான்? நீதிமானாக்கப்படுவதற்கு. ஆனால் அவன் என்ன நினைக்கிறான்? நம்ம கிரியைகளெல்லாம் கரெக்டாக இருக்குது, ஸோ நான் ஒரு ரைச்சஸ் மேன் தான் அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஆனால் பக்கத்து இந்த ஆயக்காரன் வானத்துக்கு நேரே கண்களை ஏறெடுக்க துணியாமல், பாவியாக என்மேல் கிருபையாயிருன்னு சொல்லி நெஞ்சில் அடிச்சுட்டு அழுதுட்டான். இயேசு சொல்றாரு, அவன் அல்ல, யாரு? பரிசேயன் அல்ல, இவனே நீதிமான் ஆக்கப்பட்டவனா போனான். அப்போ அவன் நல்லதெல்லாம் தசமாக கொடுத்ததுனாலும் இல்லை, உபவாசம் பண்ணனாலும் சர்ச்சுக்கெல்லாம் போனதுனாலும் அவன் நீதிமான் இல்லை. இல்லை, அது அவன் லைஃப். ஆனால் யார் நீதிமான் தெரியுமா? வேதம் சொல்றதை கவனிங்க, வாசிங்க. தீத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம்
6வது வசனம். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு. என்ன சொல்றாரு? தமது கிருபையினாலே நாம் நீதிமான் ஆக்கப்பட்டோம். எப்படி? எதனால நீதிமான் ஆனோம்? தமது கிருபையினாலே. அவருடைய கிருபையினால தான் நீதிமான் ஆக முடியும். நீ உன்னுடைய செயல்னால, நான் தசமாக கொடுக்குறேன், நான் உபவாசம் பண்றேன், நான் ஆண்டவருக்கு நீ காணிக்கை அள்ளி கொடுக்குறேன், சர்ச்சை கட்டி கொடுத்தேன், ஓ இதெல்லாம் வேஸ்ட் வேஸ்ட். நீ நீதிமான ஆகிறதுக்கு தான் கிருபை கொடுத்தாரு. நீ உன் சுயநீதியை நம்பி நான் நீதிமான் ஆயிட்டேன்னு சொல்லாத. கிருபையினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்ட. அப்போ எப்படிங்க நீதிமான்கள் ஆக்கப்பட்டாங்க? 5வது வசனம் சொல்லுது, நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன? நாம் செய்த கிரியைகளினாலும் அல்ல, கிரியையினால் அல்ல. வேதம் சொல்றது கவனிங்க. கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிக்கப்பட்டு அடுத்தது என்ன சொல்றாரு? ஞானஸ்நானம் பெறுன்ற வசனத்தினாலே முழுக்கு ஞானஸ்நானம். ரைட். 3வது பரிசுத்தாயம் பெற்று. இவங்க தாங்க நீதிமான், இவங்க தான் நீதிமான். பவுல் அழகா சொல்றாரு, விதமாய் நாங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டுன்னு சொல்றாரு. அப்படியானால் எந்த ஒரு மனிதன், என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்காக இந்த பூமிக்கு வந்தார், அடிக்கப்பட்டார், இரத்தத்தினார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார் அப்படின்னு விசுவாசித்து, ஆண்டவரே நான் ஒரு பாவி, என் பாவங்களெல்லாம் மன்னிங்க ஆண்டவரே, என் பாவங்களெல்லாம் மன்னிங்க ஆண்டவரே, நான் இப்படி வாழ்ந்தது என் புருஷனுக்கு தெரியாது, என் மனைவிக்கு தெரியாது, என் பெற்றோருக்கு தெரியாது, ஐயோ மற்றோருக்கு தெரியாது, நான் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவரே, என்னை மன்னிங்க, என்னை மன்னிங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு மனிதன் மனம் திரும்பி பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்குறானோ அவன் ரட்சிப்படுறான். சரிதானே? கவனிச்சுங்க. அடுத்தது ஞானஸ்நானம் எடுக்கிறான்னு, அதில் அப்படி தான் போட்டுது. ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்கிறான். அடுத்தது பரிசுத்தம் பெற்றுக் கொள்கிறான். இது எதனால? உங்களுடைய கிருபையினால ரட்சிக்கப்பட்டோம். அப்போ இந்த கிருபை தான் இவங்களை இந்த அளவு பண்ணிடுச்சுது. அவங்க சுய கிரியையினால நீதிமான் ஆக முடியாதுங்க, நீதிமான் ஆக முடியாது. அந்த பரிசேயன் சுய கிரியைகளை செஞ்சுட்டு நான் நீதிமான் தான் நினைச்சான். இல்லை, அவன் நீதிமான் அல்லன்ட்டார். விசுவாசத்தினாலே என் இயேசு என் பாவங்களெல்லாம் மன்னித்தாண்டு விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாய் பெற்றால் நீ நீதிமான், நீ நீதிமான். இந்த அனுபவத்துக்கு வந்திருக்கிறியா ஐயா? ஏம்மா வந்திருக்கிறியா? இல்லைங்க, நாங்கள் தான் சர்ச்சுக்கு போகிறோம்ல, நாங்கள் சின்ன வயசுலேருந்தே சர்ச்சுக்கு போகிறவங்க, நாங்கள் எங்கள் வீட்டில் எங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே வசனம்லாம் படிக்க சொல்லுவாங்கங்க. எல்லாம் கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்லல, அவங்க நல்லா தான் படிக்க வச்சுருக்காங்க. நீ மனம் திரும்பி பாவங்களை அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாய் பெற்றாயா? கிருபையை போக்கடிக்கிறியே. நோவா நீதிமான் ஆனான். பவுல் அழகா சொல்றான், இப்படி செய்கிறவங்க, இப்படி ரட்சிக்கப்பட்டவங்க நீதிமான் அங்கே ஆக்கப்படுகிறார்கள்னு சொல்லி தீத்து 3:6 சொல்றான். அப்படின்னா இந்த அனுபவம் பெற்றவங்க தாங்க கிருபையை பெற்றவங்க நீதிமான்கள். யோசிச்சு பாரு. நான் மனம் திரும்ப இருக்கிறேன், ஆனால் நான் ஞானஸ்நானம் பெறுறது இல்லைங்க. அது எங்கள் சபைக்கு ஒத்து வராது. எங்க சபைனாலே கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிறது தான் சபை. என்ன சொல்கிறீங்க? உங்கள் சபை போதகர் வசனத்துக்கு அப்பாற்பட்டு வசனங்களை காரியங்களை சொல்லி தந்தாருன்னா அவர் போதகரே இல்லை, பாதகர். நீங்கள் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாய் பெற்று ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போயிருங்க. நீங்கள் இப்படி இந்த அனுபவம் பெற்றதுனால நீங்கள் யார்? நீதிமான். நீதிமான் என்ன சொல்ல பாருங்க, சங்கீதம் 1:5. ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. நீதிமான்களின் சபை அப்படின்னு இருக்குதா? அதுல யார் நிற்க முடியாது? பாவம் செஞ்சனால நிற்க முடியாது, போயிட்டே இருப்பான். வருவான், ஐயோ இங்க இப்படி பேசுறாங்கப்பா, இப்படி உபதேசிக்க நம்மளால முடியாதுப்பா, போய்பிட்டு. ஏன்னா அது என்ன சபை? நீதிமான்களின் சபை. நீ அங்க இருக்கிறியா? நீ நீதிமான் தானே? அப்ப நீதிமான்களின் சபையில நீ இருக்கணும்ல. இருக்கணுமா வேணாமா? மனம் திரும்பின நீ
பாவ மன்னிப்புக்கு நீ ஞானஸ்நானம் பெற்ற நீ, பரிசுத்தாவை பெற்று நீ நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறாய் கிருபையினாலே. அப்படி கிருபை பெற்ற நீ நீதிமானுடைய சபையில் இரு. அங்கதான் உன் வாழ்க்கை வளர்ந்து வர்றதுக்கு ஆண்டவர் காரியங்களை கற்று தருவாரு. ஒருவேளை பாவி அந்த நீதிமான் சபைக்குள்ள வந்து எட்டி பார்த்து இன்னைக்கு போயிட்டு வரலாம்னா, ஐயோ இங்க ஒரு மாதிரி பிரசங்கம் பண்றாங்கப்பா, இவ்வளவு கடுமையான உபதேசமா இருக்குதுப்பா, இது மாதிரிலாம் நம்மளால வாழ முடியாதுப்பா, அடுத்த வாரம் வருவான்ற வரமாட்டான், வரவே மாட்டான். ஏன்னா அவன் பாவம் செய்யறான். அவனால நீதிமான் சபையில நிலை நிற்க முடியாது. நிற்பான், ஒரு வாரம் 2 வாரம் நிற்பான், ஓடியே போடுவான், நிலையா நிற்க மாட்டான். இதுதான் பவுல் சொல்றாரு கலாத்தியர் 2:21. நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை, நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குறதில்லை. அன்றைக்கு நோவா தேவனுடைய கிருபையை பெற்றான், அந்த கிருபையை யூஸ் பண்ணிட்டான், அவன் நீதிமானாய் மாறினான். பவுல் சொல்றான் சபைக்கு, என்னுடைய கிருபையை நீங்க இழந்து போகாதபடிக்கு ஜாக்கிரதையா இருங்க, வீணடிச்சாதீங்கன்னு. அதே பவுல் சொல்றாரு, கிருபையை நான் விருதாவாக்குறது இல்லை. அப்போ அவன் என்ன பண்ணியிருக்கிறான்? கிருபை பெற்றவன் நீதிமானா மாறணும்ல. நீதிமான் யார்? மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாய் பெற்றவன் தான் நீதிமான். ஓகே, இப்போ அவன் நீதிமானா இருக்கணும்ல. ஏன்னா நான் போக்கடிக்கிறது இல்லைன்றானே, விருதாவாக்குறது இல்லை கிருபையை அப்படின்றானே. அப்படியான அவன் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? ஒரு நாள் எருசலேமில் உள்ள சபைகளெல்லாம் அவன் துன்பப்படுத்திக்கிட்டு இருந்தான். அப்படி துன்பப்படுத்தின நாட்களில் திடீர்னு சொல்லி எருசலேமில் உள்ள பிரதான ஆசாரிய இடத்துல நிருபம் வாங்கிட்டு தமஸ்குக்கு போய் அங்கே உள்ள சீஷைகளை, அதாவது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட சீஷைகளை பயமுறுத்தி கொலை செய்வதற்காக பிடிச்சி இழுத்துட்டு வந்துடணும்னு சொல்லி போயிட்டே இருக்கான். அவனும் கூட சில வீரர்கள் போயிட்டு இருக்கும்போது, நல்லா கவனிங்க, எருசலேமை விட்டு போகிறான், அந்த பக்கத்திலே அவன் கண்ணு குருடாய் போயிருந்தா அவன் அங்கே போயிருப்பான். ஆனால் எங்கே? தமஸ்குவுக்கு அருகில் வந்துட்டான். அருகில் வந்தபோது திடீர்னு ஒரு சடுதியாக ஒரு ஒளி அவன் கண்ணில் பட்டுருச்சு. கண்ணில் பட்டின உடனே குருடாயிட்டான், அவன் கீழே விழுந்துட்டான். மற்றவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியல, ஆனால் இவனுக்கு மட்டும் அந்த கண்ணில் பயங்கரமான ஒரு ஒளி வந்தோடனே அவனால் ஒன்றும் செய்ய முடியல, குருடாயிட்டான். கவனமாக கேட்டுங்க. இப்போ மேலேருந்து ஒரு சத்தம், சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறான்? அதற்கு அவன் சொல்றான், சும்மா ஒரு சத்தம் வராதுல்ல, இப்போ ஆண்டவர்கிட்ட தான் வருது போடுது. ஆண்டவரே நீர் யார்? நீர் யார்? அதுக்கு அங்கிருந்து ஒரு சத்தம் வருது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான்ப்பா, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம் அப்படின்னு சொன்ன உடனே, இதோ நான் உடைய வார்த்தையின்படி செய்ய என்ன ஒப்பு கொடுக்கிறேன், உடைய சித்தம் செய்ய என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அவன் அப்போவே மனம் திரும்பிட்டான். தப்புன்ட்டமே அப்படின்னு சொல்லி மனம் திரும்பி இப்போ எங்கே போயிருக்கிறான்? தமஸ்குக்குள்ளே போயிட்டான். அங்கே ஒரு வீட்டில் இருக்கிறான். 3 நாள் உபவாசம் பண்ணுறான். மனம் திரும்பி தன்னுடைய குறைகளை மன்னிப்பு கேட்ட அவன் அங்கே இருக்கிறான். இப்போ திடீர்னு சொல்லி ஆண்டவர் அனனியாட்ட சொல்கிறார், அனனியாவே இந்த வீட்டில் இந்த சவுலுங்கிற ஒருத்தன் இருக்கிறான், போய் பார்த்து செய்ய வேண்டிய செய். ஆண்டவரே, அந்த சவுல் எருசலேமில் என்ன செஞ்சானும் தெரியும், இங்கே எதுக்கு வந்திருக்கானும் தெரியும், தயவுசெய்து ஆளை விட்டுருங்க, வேறு யாராவது பாருங்க. இல்லைப்பா, அவன் மாற்றப்பட்டுட்டான், இனிமே ஆண்டவருக்காக வாழ்கிறதுக்காக தான் அவனை மாற்றி வச்சுருக்கிறேன், நீ போ அப்படின்னு ஒன்று. அங்கே நடந்தது என்னன்னு பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 17வது வசனம். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும்படிக்கும் பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். என்ன சொல்கிறாரு அனனியாட்ட? அனனியாவே, நீ வர்ற வழியில் சந்திச்சாரே ஆண்டவர், அவர் என்னை அனுப்பினார். நீ பார்வையிடணும், நீ பரிசுத்தாய் பெறணும் அப்படிங்கிறக்கா என்ன அனுப்பினார். கவனமாக கேட்டுங்க. இப்போ அனனியாங்கிறது ஒரு சீஷன், தேவனுக்கு பயந்தவன்,
எல்லாராலும் புகழப்படுறவன், சாட்சி பெற்றவன். அவன் அந்த ஊரில் இருந்ததுனால அங்கே போய் ஆண்டவர் பற்றி சொல்லிட்டு இப்போ பரிசுத்தாய் பெறவும் வந்துட்டு அனுப்பினார் அப்படின்னு சொல்கிறான். நடந்ததுன்னு பாருங்கள். அடுத்த வசனம் 18. உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். போய் என்னைய அனுப்பினார் அனனியா, உனக்கு பரிசுத்தாய் கொடுக்கு. ஸோ பரிசுத்தாய் பெறான். அப்புறம் மீன் செதில்கள் போல செதில்கள் விழுந்தது, பார்வை வந்துடுச்சுது. உடனே ஞானஸ்நானம் எடுக்கிறான். ஏங்க அவன் என்ன சொன்னான்? தேவனுடைய கிருபை நான் விருதாவாக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு போய் கிருபை கொடுத்தாரே, நான் விருதாவாக்க மாட்டேன். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களை கிருபை கிடைத்தது, விருதாவாக்கல. என்ன செஞ்சான்? நீதிமானாய் மாறினான். பவுலன்னு சொல்றான், தேவனுடைய கிருபை நான் விருதாவாக்குறதில்லை. அப்படிப்பட்ட பவுல் எப்படி மாறினான்? நீதிமானாய் மாறினான். அவங்களை அறிக்கையிட்டான், பரிசுத்தாய் பெற்றான், ஞானஸ்நானம் பெற்றான், நீதிமானாய் மாறினான். அருமையான சௌரியே கேள், உனக்கு கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறாரே, எதுக்காக கொடுத்தாருங்கிறது உனக்கு தெரியுதா? நீ நீதிமானாய் மாற வேண்டும். நீதிமானா யார்? நான் சொல்லலப்பா, இவ்விதமாய் நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம். எப்படி? பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாய் பெற்றா நீதிமான்களாக்கப்படுறோம் எழுதியிருக்கு தீத்துக்கு. அப்படியானால் நீ அந்த அனுபவத்துக்கு வந்திருக்கிறான் பார். மனம் திரும்பிட்டியா? இதுவரைக்கும் பாவத்தோடு இருந்துட்டு நான் நல்லதான் செய்கிறேன், நல்லாதான் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லி உன்னை ஏமாத்தாத, உன்னை ஏமாத்திக்காத. மனம் திரும்பு. அந்த கிருபையை வேஸ்ட் பண்ணிடாத. ஒருவேளை கர்த்தர் இன்னைக்கு உன் கூட பேசலாமே. உன் மனசாட்சியை தொட்டு பார். நீ ரகசியமா என்னெல்லாம் பாவம் செஞ்சிட்டு இருக்கிற, ஆனா நீ கிறிஸ்டியன் தான், சபைக்கு போறவன் தான், சபைக்கு போறவதான், ஆனா பாவம் சொல்லி மேல இருக்கிற ஆண்டவருக்கு உன்னை எல்லாம் தெரியும், அந்தரங்கங்கள் அத்தனையும் தெரியும். ஆனா நீ அவரை நேசிச்ச, ஆண்டவரே எனக்காக நீர் பலியானீரே, நான் வெளியே எப்படி மாய்மாலம் பண்ணி வாழ்ந்துட்டேன்பா, நான் இப்படிலாம் வாழ்ந்தேன், நீ மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்பானால் என் ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உன்னை சுத்திகரிக்கும். அப்படி சுத்திகரிக்கப்பட்டால் பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்நானத்துக்கும் அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியை ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கும். அப்படி பெற்ற அனுபவம் உள்ளவன் நான் என்னாவ நீதிமானாய் மாறுவேன். அப்படி நீதிமானாய் மாறினா எங்கே இருக்கணும்? எந்த சபையில் இருக்கணும்? நீதிமான்கள் சபைக்கு போயிரு. இந்த அனுபவம் பெற்ற சபைக்கு போயிரு. இன்றைக்கி நிறைய பேர் தங்களை தாங்களே ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. நான் அந்த கூட்டத்தில் ஞானஸ்நானம் அடித்தேன், இந்த கூட்டத்தில் ஞானஸ்நானம் அடித்தேன் அப்படின்னு சொல்லி எங்கே உட்காந்துருக்காங்க தெரியுமா? ஞானஸ்நானத்தை ஒத்துக்கொள்ளாத, குழந்தை ஞானஸ்தானத்தை கொடுக்குற, திடப்படுத்தல் கொடுக்குற இவங்க கிட்ட போய் உட்காந்துடுறாங்க. காரணம் என்ன? அவங்கள ஞானஸ்தானம் சொல்லிடாத, யாருக்கும் சொல்லாது. ஏங்க ஞானஸ்தானங்கிறது தேவனோடு கூட செய்கிற உடன்படிக்கைங்க, நிச்சயங்க. அதை சொல்லக்கூடாதுன்னா, எனக்கும் என் மனைவிக்கும் 1975 வருஷம் கல்யாணம் ஆச்சு. அதுக்கு மே மாதத்தில், அதுக்கு 2 மாதத்துக்கு முன்னால் நிச்சயம் ஆயிடுச்சு. நான் போய் யார்ட்டையும், ஏங்க எனக்கு நிச்சயம் ஆயிடுச்சு, ஆனால் ஒன்று யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. இது திருட்டு நிச்சயம். யோசித்து பேர் நிச்சயம் பண்ண, எனக்கும் என் மனைவிக்கு நிச்சயம் ஆயிடுச்சுங்க. அவன் நாகர்கோல்காரி, சென்னையில் வேலை பார்க்குறா, இப்படி இருக்கிறா, அவளுக்கும் எனக்கு நிச்சயம் ஆயிடுச்சு. இது சொல்ல வேண்டியதானே? அதே போல் நான் ஞானஸ்நானம் எடுத்துன்னு சொல்லு, நீதிமான் சபைக்கு போ. எங்கே மறுபடியும் அந்த சபையில் உட்காந்துருக்கிறியே? நான் ஒரு தடவை ட்ரெயினில் போகும்போது எனக்கு முன்னால் ஒரு ஃபஸ்ட் அவுட் ஒரு மனுஷன் இருந்தார். அவர்கிட்ட அவர் என்னை பார்த்து, அந்த பேட்ஜை பார்த்து எப்போவுமே குத்திருப்பேன், பேட்ஜை பார்த்து கேட்குறாரு, நீங்கள் கிறிஸ்டியனா? ஆமாம். எங்கள் அக்கா 2 பேர், நான் ஆர்சி கிறிஸ்டியன், எங்கள் அக்கா 2 பேர்
மனம் திரும்பி ஞானஸ்நானத்துக்கு ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போயிட்டுருக்காங்க அப்படின்னாரு. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். நீங்களும் ஏன் ஞானஸ்நானத்துக்கு போகக்கூடாது? நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேனே. அப்போ எங்கே போகிறீங்க? ஆர்சி சபைக்கு போகிறேன். நான் ஜீசஸ் மினிஸ்ட்ரின்னு ஒரு மினிஸ்ட்ரியை செய்கிறேன்றார். என்ன செய்யுது? இந்த ரிச்சிப்பு செல்லுன்றீங்களா? செல்லாது. நீதிமானாய் மாறிவிட்டால் நீதிமான் சபையில் போய் உட்கார்ந்திருப்பான். பவுல் சொல்றாரு, அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 16வது வசனம். இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். ஓ, அனனியா அவன் சொல்றான், நீ பாவங்கள் போக கழுவப்படு. எப்படி? நீ ஞானஸ்நானம் பெற்று பாவங்கள் போக கழுவப்படும். தேவன் தந்த கிருபை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. கிருபை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அருமையான சௌரே, உனக்கு கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறாரு. இதுவரைக்கும் அந்த கிருபை உனக்கு யூஸ் பண்ண தெரியலன்னா இன்னைக்கு மனம் திரும்ப, பாவங்கள் விடுதலை ஆகு. எங்கேயா ஒரு நல்ல ஆவிக்குரிய சபைக்கு போய் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள், பரிசுத்தத்தை பெற்றுக்கொள். அப்படி அந்த அனுபவத்துக்கு வருவாயானால் கிருபை பெற்ற நீ நீதிமானாக்கப்படுகிறாய். நீதிமானாக்கப்படுகிறாய். நோவா நீதிமானானான், கிருபை பெற்றவன், உத்தமனாய் மாறினான், தேவனோடு சஞ்சரிக்கிறான். எனக்கு நிறைய பேர் நான் தான் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் இது போதும்னு திருப்தியாக இருக்காங்க. நோ பிரதர், நோ சிஸ்டர். ஏன் அப்படின்னா 1 பேதுருவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 18வது வசனம். நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? என்ன சொல்றாரு பேதுரு? நீதிமானே அப்படின்னா நீதிமான் யாரு? மனந்திரம் பண்ணவன், ஞானஸ்நானத்தவன், பரிசுத்தத்தை பெற்றவன். இந்த அனுபவம் பெற்றவனே ரட்சிக்கப்படுவது. அப்படின்னா இயேசு வரும்போது ரட்சிக்கப்படுவது. அந்த ரட்சிக்கப்படுவது அரிதென்றார். ஏன்? நிறைய பேருடைய வாழ்க்கையில் இதுவே போதும்னு நினைட்டாங்க. இதுவே போதும்னுட்டாங்க. மனம் திரும்பிக்கேன், ஞானஸ்நானத்துக்கு, பரிசுத்தா போயிருக்கேன், சபைக்கு போகிறேன், இது போதும் போ. நோ, இதனால தான் நிறைய பேருடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட போகிறது அரிது. நீ அடுத்த ஸ்டெப்புக்கு வரணும். அவன் கிருபை பெற்றவன், நீதிமானானான், உத்தமனானான், தேவனோடு சஞ்சரித்தான். அடுத்த ஸ்டெப்புக்கு வா. நம்மளும் கிருபை பெற்றுக்கோம். நீதிமானம் மாறுறது எப்படி? மனம் திரும்பி ஞானஸ்நானத்து பரிசுத்தா பெற்றோன்னா நம்ம நீதிமானம் மாறணும். ஓகே, நீங்கள் அந்த அனுபவத்துக்கு வந்திருக்கீங்களா? அப்படி வரலன்னா மாற்றிங்க. கிருபையை போக்கடிச்சிடாதீங்க. கிருபையை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. சரி, நீங்கள் மனம் திரும்புங்க, ஞானஸ்நானத்துங்க, பரிசுத்தா பெறுங்க, ஒரு சபையில் போய் சேர்ந்துங்க. ஓகே. 2வது, நீதிமானாகிய அந்த நோவா உத்தமனாய் மாறினான். உத்தமன்னா யாரு? உத்தமன் எப்படி இருப்பான்? பாவம் செய்ய மாட்டான். பாவத்துக்கு செத்துருவான். வேணாம், என்னால பாவம் செய்ய முடியாது. 1. 2, என்ன செய்வான்? அந்தரங்கமான காரியத்தை வெளியரங்கமாக தெரிஞ்சால் வெக்கக்கேடுன்னு சொல்லி ரகசியத்தில் கூட ஒரு சின்ன காரியம் செய்ய மாட்டான். சின்ன காரியம் செய்ய மாட்டான். 2. 3, தந்திரமாய் நடக்க மாட்டான். தந்திரமாய் நடக்க மாட்டான். இன்னைக்கு இதெல்லாம் சர்வசாதாரணமாக போச்சு. அதனால தான் எல்லாரும் போகிறதுன்னு வச்சுங்க. கிருபை நீங்கள் போக்கடிக்கிறீங்க, இப்படிலாம் நடந்துக்கிறீங்க. தந்திரமாக நடக்க மாட்டான். அடுத்தது, வசனத்தை வசனமாக அப்படியே சொல்லுவான். இவன் தாங்க உத்தமன். அடுத்து அதோடு மட்டும் இல்லை, பொறுமை உள்ளவன். வந்து பொறுமையாக இருக்கும். நீங்கள் வசனத்தின் நிமித்தம் பாடுகள், இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் பாடுகள், சுவிசேஷம் அறிவிப்பது நிமித்தம் பாடுகள் வந்துச்சுன்னா பொறுமையாக இருந்துருங்க. தீர்க்கதரிசிகள் அந்த நாளில் உபத்திரப்பட்டாங்க, பொறுமையாக இருந்தாங்க. யோபு உபத்திரப்பட்டான், பொறுமையாக இருந்தான், ரெட்டிப்பான நன்மை பெற்றான். அருமையானவர்களே, ஏன் கிருபை கொடுத்தாரு? நீ உத்தமனாய் மாறுவதற்கு பொறுமையாக இருந்தது. நோவா என்ன செஞ்சானா? 1, நீதிமானாக மாறினா, உத்தமனாய் மாறினா, தேவனோடு சஞ்சரித்தான். அப்படின்னா நோவா வாக் வித் காட் அப்படின்னு தேவனோடு கூட நடந்தான். தேவனோடு கூட நடந்தான். நல்ல கவனிச்சிங்க. வேதம் சொல்லுது, ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனம். 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? என்ன சொல்றாரு ஆமோஸ்? 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய இருவர் ஒருமனப்பட்டு போவார்களோ? ஒருமித்து நடப்பார்கள். அப்போ
2 பேருக்குள்ள ஒரு மனம் இருந்தால் தான் ஒருமித்து போக முடியும். இப்போ தேவன் நோவாவோடு ஒருமித்து போகணுமா, இல்லை நோவா தேவனோடு ஒருமித்து போகணுமா? தேவனோடு நோவா ஒருமித்து போனான். அவன் தேவனோடு கூட சஞ்சரிச்சான். தேவனோடு கூட இவன் தான் ஒருமித்து போனான். நம்ம கூட ஒருமித்து போகணும்னு சொன்னால் அவரால் ஒருத்தர் கூட வரமாட்டார். ஏன்னா போய் சொல்லாது 11 வசனம். எவனோ கடன்காரன், நான் கடன் வாங்குறதுலப்பா சும்மா சொல்கிறேன், கடன்காரன் வர்றான், நம்ம உடனே போய் சொல்லணும் போல இருக்கும். ஆண்டவர் போய் சொல்லக்கூடாதுன்னு போயிரு. ஆனால் போய் சொல்லுவேன். இப்போ அவரோட ஒருமித்து போனேன், அவர் பாட்டு போயிட்டே இருப்பார், நான் நின்றுடுவேன். இன்னைக்கு நம்ம ஆண்டவரோடு கூட ஒருமித்து போக வேண்டியவங்க போகிறதே இல்லை. 2 பேர் ஒருமனப்பட்டாதாங்க ஒருமித்து போக முடியும். அப்படியானால் நோவா எப்படி ஆண்டவரோட ஒருமித்து போனான்? கவனமாக கேட்டுங்க. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 22வது வசனம். நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாயிட்டும். நோவா அப்படியே செய்தான். எப்படியே? தேவன் எப்படி சொன்னாரோ அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளை இட்டபடி எல்லாம் செய்து முடித்தான். எப்படி ஒருமித்து போயிருக்கான் பாருங்க. ஆண்டவர் ஒன்று போகிறாங்க, நோவா பேழை இந்த அளவுக்குள்ள செய்ய. சரி ஆண்டவரே, இதெல்லாம் வரும் இருக்கும் சேர்த்துக்க. ரைட் ஆண்டவரே. கட்டளை இட்டபடியே செய்கிறான். கட்டளை இட்டபடி எல்லாம் செய்கிறான். ஒன்று கூட மிஸ் ஆகலை. அப்போ தேவனோடு கூட ஒருமித்து போனோம்னா ஆண்டவர் என்ன வசனம் சொல்கிறாரோ அப்படியே போகணுங்க. அப்படி எல்லாரும் போக முடியாது. ஏன்னா வேதம் அழகாக சொல்லும். யோவான் 17:21-22 எப்படின்னா, பிதாவே நீர் நானும் ஒன்றா இருக்கிறது போல் இவர்கள் எல்லாரும் நம்மள ஒன்றாயிருன்னு. அப்போ பிதாவோடு கூட இயேசு ஒன்றா போயிருக்காரு. எப்படி போனார் நான் பண்ணாத சொல்கிறேன். நம்மளும் அவரோடு கூட ஒன்றா போயிடணும்னு நினைக்கிறாரு. அவர்களோடு கூட நம்மளும் ஒன்றாயிரணும் அப்படின்னு நினைக்கிறார். இப்போது வேதம் சொல்லுது 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 17வது வசனம். அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். என்ன ஆவி? யார் ஆவி யாருக்கு வந்தது? கர்த்தரோடு இசைந்து போக 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 அவருடனே ஒரே ஆவின்னு சொன்னா அவருடைய ஆவி இவனுக்கு வந்துடுது. நல்லா கவனமாக கேட்டுங்க. அவரோடு எசைஞ்சு போக 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 அவர் என்ன சொல்றாரோ அப்படியே வாழ அவருடைய ஆவி இவனுக்கு வந்துடுது. எல்லாரும் நடக்க முடியாதுங்க. அவ்வளோ ஈஸியாக போக முடியாதுங்க. கர்த்தரோடு இசைஞ்சு போகிறதுக்குன்னா கர்த்தர் கிருபை தந்திருக்கிறாரு. அந்த கிருபையை சரியாக யூஸ் பண்ணணும். அவரோடு எசைஞ்சு போகிறது எப்படிங்க? இந்த யோவான் சொல்லுவார். அவரை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்தின் தலைப்பு என்ன சொல்ல தெரியுமா? திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். தெய்வீக சுபாவம் உள்ள யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். இவனுக்கு எப்படி தெய்வீக சுபாவம் வந்தது? எப்படி வந்தது? அவன் சொல்கிறான், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனோடும் கூட இருக்குது. எங்கே ஐக்கப்பட்டிருக்கான்? பிதாவோடும் குமாரனோடும் கூட ஐக்கப்பட்டிருக்காங்க. அப்படின்னா பிதா சொன்னதை ஏசு சொன்னார், ஏசு சொன்னதை இவன் கேட்குறான். அப்படி அவரோடு கூட ஐக்கப்பட்டான். அதனால தான் திவ்ய சுவாமி. அதைத்தான் ஏசு சொல்கிறார், பிதாவே நம்ம 2 ஒன்றா இருக்கிறோமே, இவங்களும் நம்ம கூட ஒன்றா இருக்கட்டும். யோசிச்சு பாருங்க. அவரோடு எசைஞ்சு போகிறது அவ்வளோ ஈஸி இல்லைங்க. யாரால அவரோடு கூட எசைஞ்சு போக முடியும்? நோவாவுக்கு மனைவி உண்டு, மக்கள் உண்டு, மருமக்கள் உண்டு, இத்தனை பேரும் இருக்காங்க. இவங்களை பெருசாக நினைக்கவே இல்லை. ஆண்டவர் சொன்னபடி செய்கிறாங்க. ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டு தான் 300 வருஷம். மனைவி உண்டு, மக்கள் உண்டு. மனைவிக்காக மக்களுக்காக ஒரு நாளும் ஆண்டவரை விட்டு விலகவே இல்லை. அவரோடு கூட சஞ்சரித்துட்டு அவர் என்ன சொன்னாலும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். அருமையான தேவஜனமே, உனக்கு இந்த உலகத்தில் இன்னைக்கு ஆண்டவரோடு கூட சஞ்சரிக்க கூடாபடிக்கு அவர் என்ன சொன்னாலும் கீழ்ப்படிய முடியாமல் போகிறதுக்கு காரணம் தெரியுமா? மனைவினால அவள் அப்படி சொல்கிறா, நான் செய்ய முடியல.
இவன் எப்படி சொல்கிற அப்படி சொல்ல முடியல. ஒருவனுக்கு வீட்டாரே சத்துருக்கன்றாரு. ஏன்? அவங்க இருக்கிற வரைக்கும் என்னால் முடியாது, இப்படி முடியாது சிஸ்டர் ஆடே அப்படின்னா அவங்கள உயிராக நினைக்கிற, அவங்களோட ஒருமித்து போகிறேன். ஆனால் வேதம் சொல்லுது அவரோடு கூட ஒருமித்து போகிற, அவருடனே ஒரே ஆவியாக இருக்கு. ஆண்டவரோடு ஒருமித்து போக 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 அவருடைய ஆவி நமக்கு வரணும். எப்படி ஒருமித்து போகணும்னா எப்படி பட்டவன் அவரோடு கூட ஒருமித்து போவான்? 1 சாமுவேலின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 1ஆம் வசனம். அவன் சவுலோடே பேசி முடிந்த பின்பு யோனத்தானுடைய ஆத்மா தாவீதின் ஆத்மாவோடே ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். கோலியாத்தை கொன்னுட்டான். இந்த யோனத்தானுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒருத்தராலே முடியல. உயிரை பணயம் வச்சு ஒரு இளைஞன் அவனை கொன்று தேசத்தையே மீட்டானே. அந்த அன்பை ருசித்து பார்க்குறான். வேதம் சொல்லுகிறது யோனத்தானுடைய ஆத்மா தாவீதினுடைய ஆத்மாவோடு ஒன்றாய் இசைந்து விட்டது. எப்படி? எதனால? அவன் மேலே அன்பு. அதனால தான் செஞ்சு அவன் அதில் வார்த்தை சொல்லுது யோனத்தானுடைய ஆத்மா தாவீதினுடைய ஆத்மாவோடு கூட ஒன்றாக இசைந்தது. ஏன்னு போட்டுக்குது? யோனத்தான் தன் உயிரை போல நேசித்தான். அங்கனா தான் இங்கே செஞ்சு போனான். அப்போ நோவா தேவனோடு சஞ்சரிக்கிறான் அப்படின்னா ஆண்டவர் உயிரா நேசிச்சிருக்கான். மனைவி பெருசு இல்லை, என் தேவன் பெருசு. என் மக்கள் பெருசு இல்லை, தேவன் பெருசு. என் மருமக்கள் பெருசு இல்லை, தேவன் பெருசு. நாம் பெருசு இல்லை, என் தேவன் பெருசு. அவரை தன்னை விட, தன் மனைவியை விட, தன் மக்களை விட, மருமக்களை விட உயிரா நேசிச்சிருக்கிறான். ஏன்னா யோனத்தான் தாவீதினுடைய ஆத்மாவோடு கூட தன்னை இசைத்து கொண்டான். எப்படி? தாவீதை உயிராய் நேசித்தான். எந்த மனுஷனுக்குள்ள இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை ருசித்து பார்த்து அவரை உயிரா நேசிக்கிறானோ அவனால் மட்டும்தாங்க இயேசுவோடு கூட எசைஞ்சு போக முடியும். நீங்கள் நார்மலாக நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஞானஸ்நானம் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது இருந்தால் அவங்களால போக முடியாது. ஐயோ என்னை நேசித்து தன்னே பலியாக்கினாரே. அன்னைக்கு யோனத்தான் எப்படி யோசிச்சிருப்பான்? இந்த நாடே பெருச்சனுக்கு அடிமையா போயிருக்கும். ஆனால் இந்த நாட்டையே மீட்டெடுப்பதற்கு அந்த இளைஞன் தன் உயிரையும் பணயம் வச்சு இப்படி எல்லாரையும் வீழ்த்தி இந்த நாட்டையே விடுதலை ஆக்கி கொடுத்தானே. உயிரை கூட நேசிக்கலவன். ஆகவே நான் அப்படிப்பட்ட மேலே உயிராக இருக்கிறேன்னு சொல்லி உயிர் மாதிரி நேசித்தான். அதே போல அருமையான சௌரியே, யார் ஒருவர் அந்த தேவனுடைய சிலுவையின் அன்பை ருசித்து பார்க்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தாங்க இயேசுவோடு கூட செஞ்சு போக முடியும். அவரை உயிராக நேசிக்க முடியும். எல்லாராலும் முடியாது. அவரை உயிரா நேசிக்கிறானா மட்டும்தான் அவரோட அசைஞ்சு போக முடியும். வாழ்க்கை யோசித்து பார் சௌர்னே. உன்னால ஆண்டவர் சொன்ன வசந்த முடியாது, எசைஞ்சு போக முடியாம அதன்படி வாழ முடியாம போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ இயேசு நேசிக்கிற, ஆனால் உயிரா நேசிக்கல. அவருடைய அன்பை அவ்வளவு தூரம் ருசித்து பார்க்கல. அதனால தான் உனக்கு வசந்தபடி வாழ முடியல. அவருடைய செஞ்சு போக முடியல. அவருடைய எண்ணத்தை உன்கிட்ட சொல்லி தர்றாரு. வேதத்தை படிக்கும் போதோ சபைக்கு வரும்போதோ அவருடைய எண்ணத்தை உனக்கு சொல்றாரு. ஆனால் நீ கீழ்ப்படிய மாட்டேங்கிற. எசைஞ்சு போக முடியலையே. ஆனால் நோவாவோ எப்படின்னா கர்த்தரோடு கூட எசைஞ்சு போனான், சஞ்சரித்தான். யோசித்துப்பார் சௌரியை யோசித்துப்பார். தேவனுடைய அன்பை ருசித்து பார்த்தவனுக்கு தான் தெரியும். அதனால தான் பவுல் அழகாக சொல்வார், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை உங்களுக்குள்ள அறியாதிருக்க தீர்மானிக்கிறேன்.
நீங்கள் அறிஞ்சாகணும். சாதாரணமாக இன்னைக்கு ஏன் ஜனங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும், ஏன் ஜனங்கள் தப்பு பண்ணாலும் மன்னிப்பு கேட்டு போகிறாங்க தெரியுமா? உலகத்தில் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திருந்தாரே அந்த இயேசுவை தான் வணங்குறாங்க. அதனால தான் அவர்கிட்ட போய் எனக்கு இதை கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிற உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தெல்லாம் கேட்குறாங்க. அதோடு மாத்திரம் இல்லை தப்பு தப்பாக நடக்கிறாங்க, வந்துக்கிறாங்க. ஆனால் உண்மையான அன்பை ருசித்து பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறியப்பட்ட அவரையே அன்றி வேறண்டையும் அறியாதிருக்க வேண்டும் என்று சொல்லி எண்ணுகிற எவனும் அந்த அன்புக்கு ஈடா, ஆண்டவரே நீங்கள் சொல்கிறபடியெல்லாம் வாழ்வேன், ஆண்டவரே நீங்கள் சொல்கிறபடியெல்லாம் வாழ்வேன், உங்களோடைய செஞ்சு போகிறதுக்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன், என்ன வசனமாக இருந்தாலும் செய்வான் ஆண்டவரேன்னு சொல்லி செய்வான். ஏன்னா இயேசு ஒரு இடத்துல உபதேசம் பண்ணும்போது இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள்னு சொல்லி அநேக சீஷர்கள் அவரை விட்டு போயிட்டாங்க. அவரோடு தான் போயிட்டு இருந்தாங்க, ஆனால் உபதேசம் கடினமாக இருக்குன்னு போயிட்டாங்க. ஏன் செஞ்சு போக முடியல? அவங்க எங்கேயோ தன்னை நேசிக்கிறாங்க, இல்லை கூட சார்ந்தவங்களை நேசிக்கிறாங்க. ஆஹா இப்படிலாம் வாழ்ந்தால் நம்மளை பாதிக்குதுப்பா, இப்படிலாம் வாழ்ந்தால் அடுத்தவங்களை பாதிக்குது, அதனால அவர் சொன்னபடி வசந்தபடி வாழ முடியாதுன்னு விலகி போயிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, ஏன் உங்களுக்கு செய்ய முடியல? ஏன் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின் முடிய செஞ்சு போக முடியல? அவரோடு கூட சஞ்சரிக்க முடியாத காரணம் என்ன? அவர் மேல அன்பு வரலை. வேதம் அழகா சொல்லுவோம், தேவனிடத்தில் அன்பா இருக்கிறவன் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வான், அது அவனுக்கு பாரமாயிராது அப்படின்னு சொல்லி 1 யோவான் 5:3 இருக்கும். அது அவனுக்கு பாரமாகவே இராது. ஏன் தெரியுமா? அவரை உயிராக நேசிக்கிறான். ஆகையினாலே அது பாரமாகவே இல்லை. யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு எந்த வசனமாவது பாரமாக இருந்து அதை கைக்கொள்ள முடியலைன்னா அது காரணம் தெரியுமா? அவருக்கு மேலே உங்களுக்கு உயிர் இல்லை. உயிர் அவர் மேலே இல்லை, அது அந்த அன்பு இல்லை. அதோடு மாத்திரமில்லை, அவரை விட உங்களை எங்கேயோ நேசிக்கிறீங்க, இல்லைன்னா உங்கள் மனைவியை நேசிக்கிறீங்க, இல்லைன்னா உங்கள் புருஷன் நேசிக்கிறீங்க, இல்லைன்னா உங்கள் பிள்ளைகளை நேசிக்கிறீங்க, இல்லைன்னா உங்கள் குடும்பத்தை நேசிக்கிறீங்க, இல்லைன்னா அதிகாரியை நேசிக்கிறீங்க. எதனாலையோ இதை நேசிக்க முடியாத அளவுக்கு அன்பு எங்கேயோ போயிடுச்சு. ஏங்க, ஆண்டவர் என்ன சொன்னாலும் நடக்கிறேன்னு சொல்கிறான் பாருங்க, அவன் தாங்க அவருடைய அன்பை ருசித்து பார்த்து அவரோட நடக்க முடியும். நோவா தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியே செய்தான், கட்டளையிட்டபடி எல்லாம் செய்து முடித்தான். இயேசுக்கு சொல்வார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். இயேசு பிதா அல்ல, இயேசு பிதாவினுடைய குமாரன். பிதாவை ஒருவரும் காண முடியாது என்று சொல்லி இந்த உலகத்திற்கு தம்மை வெளிப்படுத்த குமாரனை அனுப்பினார். இப்போ அவரை வெளிப்படுத்த வந்தார் இயேசு. அவர் சொல்றார், என் பிதாவுக்கு பிரியமானவரை எப்பொழுதும் செய்கிறார், ஆகையினால் அவர் என்னை தனியாக இருக்க விடவில்லை, நாங்கள் சேர்ந்தவர். அதாவது அவர் சொன்னார், இயேசு, பிதாவே நீரும் நானும் ஒன்றா இருக்கிறது போல இவள் எல்லாரும் அப்படின்னா என்ன பின்பற்றி வர்றாங்களே, இவள் எல்லாரும் நம்மள ஒன்றாயிரணும், எசைஞ்சு வரணுன்றாங்க, நம்மளை மாதிரி மாறிடணும்னு சொல்ற. அப்படின்னா கவனமாக கேளுங்க, இயேசு எப்படி பிதாவோடு கூட எசைஞ்சு போனார்? எப்படி போனார்? அவர் தன்னை பெருசாகவே நினைக்கல, என் பிதா தான் எல்லாம், அப்படி தான் நினைச்சார். ஆகையினால எப்படி அசைஞ்சு போனார்னு சொல்லி 2 வசனத்தை சொல்ல விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 19வது வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். என்னவா பிதாவோடு எப்படி செஞ்சு போகிறார் பாருங்க. ஏன் தெரியுமா? பிதா தான் எனக்கு எல்லாம், பிதா தான் எனக்கு எல்லாம். எப்படி செஞ்சு போகிறாரு? இயேசு கிறிஸ்து தாமாய் ஒன்றும் செய்ய மாட்டாராம். அவரால் செய்ய முடியுமா? முடியும். ஆனால் ஒன்றும் செய்ய மாட்டார். ஏன்? பிதா எவைகளை செய்கிறாரோ
குமாரன் அந்தபடி செய்கிறார். அப்போ செயல் யார் மாதிரி ஆகிப்போச்சு? பிதாவை போல இயேசு. எப்படி அப்போ பிதாவுடைய செய்கையை பார்த்து இவர் செயல்படுறாரு? அவரை நேசிக்கிறார். எங்கள் அப்பா, என் பிதா. ஆகினால் அவர் என்ன சொல்கிறாரோ அப்படித்தான், என்ன செய்கிறாரோ அப்படித்தான் வாழ்வேன்னு சொல்லி. ஆனால் இவருக்கு வாழ முடியுமா? இவரால் மாற்றி வாழ முடியும் முடியும். ஆனால் விரும்பலை. ஏன்னா எனக்கு ஆசைக்கு நான் விரும்பலை. உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்க. அவங்க அம்மா திராட்சரசம் குறைஞ்சி போச்சுன்னு சொல்லி கல்யாணம் வீட்டுன்னு சொல்கிறாங்க. எனக்கு உனக்கு என்ன, என் வேலை வரலமா, வரல ஸ்திரீன்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா அப்பா எப்போ சொல்கிறாரோ அப்படி வேணா செய்கிறேன். அதே நேரத்தில் வேர்வை ரத்தமாக போகுது, வேர்வை போயிட்டு இப்போ ரத்தமாக போகுது. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கள் இப்படி செய்யும் ஆகிலும் என் விருப்பப்படி விட்டுறாதீங்க, உங்கள் விருப்பமே நடக்கட்டும். என்ன மாதிரி அவருக்கு ஒரு எண்ணம் இருக்குது, விடுதலை ஆகிடலாமான்னு. ஆனால் விடுதலை ஆக்கிறாதீங்க, விடுதலை ஆக்கிறாதீங்க, உங்கள் விருப்பம் மட்டும் என் வாழ்க்கையில் நடக்கட்டும். நண்பன் லாசரு மறிக்கும் தருவாயில சொல்லி அனுப்புகிறாங்க, போகலை. என்ன நினைப்பாங்க? இவ்வளோ நாளும் போனால் சாப்பாடு கொடுப்பாங்க, ஆனால் இப்போ போகலையே. என்ன கவலைப்படல, பிதா சொன்ன நேரத்தில் தான் போகிறார். அவர் தன்னையும் பெருசாக நேசிக்கிற தேவனை விட, அம்மாவையும் பெருசாக நினைக்கிற, நண்பர்களையும் பெருசாக நினைக்கிறேன். அவர் தான் எனக்கு உயிர். ஆகவே தேவன் செய்தபடியே செய்தார். ஓகே, அதோடு மாத்திரமல்ல, அவர் என்ன செய்கிறார் பாருங்க. யோவான் 12:49-50. நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாக இருக்கிறதென்று அறிவேன். ஆகையால் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்றார். என்ன சொல்ற? நான் சுயமாக பேச மாட்டேன், பிதா என்ன சொன்னதா சொன்னபடியே பேசுவேன். அப்போ அவருடைய அசைஞ்சு போகிறார். இவர் நினச்சா சுயமாக பேசிக்கலாங்க, முடியும். ஆனால் தேவன் மேலே வைத்திருந்த அன்பினால அவரோடு எசைஞ்சு போகிறவர். அவர் என்ன பேசுகிறாரோ அதைத்தான் நான் பேசுவேன். உபதேசிக்க வேண்டியது என்னவோ, சொல்ல வேண்டியது என்னவோ அதைத்தான் பேசுவேன். ஏன்னா சொன்னவர் அவர் மேலே நான் உயிராக இருக்கிறேன், அவரோடு எசைஞ்சு போகிறேன். இதைத்தான் இயேசு சொன்னார். பிதாவே, நம்ம ரெண்டும் எப்படி எசைஞ்சு போகிறோம், அது மாதிரி இவங்கெல்லாம் நம்ம கூட எசைஞ்சிரட்டும்பா. யாரால் எசைஞ்சு போக முடியும்? உயிரை போல நேசிச்சாதான், தேவனை உயிரை போல நேசிச்சாதான். அப்படி எசைஞ்சு போன இயேசு எப்படி சொல்கிறார் தெரியுமா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான்ட்டார். நான் தான் பிதா இல்லை, என்னை பார்த்தாலே தெரியும். ஏன்னா என் செய்கை அப்படி, என் சொல்லு அப்படி. அப்படியே அவரோடு கூட எசைஞ்சு போய் அவருடைய ஆவிகள். அருமையான சௌர்ண சௌரியை யோசித்துப்பார். இப்போது நீ கிருபை பெற்றல்ல, கிருபை பெற்றல்ல, நீ நீதிமானாக மாறின உண்மைதான், மனந்திரும்பி ஞானஸ்நானத்தை பரிசுத்தமாய் பெற்ற உத்தமனாய் மாறின உண்மைதான். ஆனால் தேவனோடு கூட சஞ்சரிக்க வேணாமா? சஞ்சரிக்க வேணாமா? அப்படி நீ சஞ்சரிக்கணும்னா அவரை உயிரை மாதிரி நேசித்தாதான் அவரோடு நீ செஞ்சு போக முடியும். ஆண்டவரே, அவங்க உயிராய் நேசிக்கிறேன். இந்த உலகத்தில் என்னை விட, என் மனைவியை விட, என் புருஷனை விட, என் பிள்ளைகளை விட, ஆண்டவரே எல்லாரோட நேசிக்கிறேன். அப்படி நேசிக்கிறபடினால நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் ஆண்டவரே உமோடு கூட எசைஞ்சு அது பற்றி வாழ்வேன். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுக்கலாமா? ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறேன் எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கிருபை பெற்ற நோவா நீதிமானாய் உத்தமனாய் தேவனோடு கூட சஞ்சரித்தது போல எங்களுக்கு இந்த கடைசி நாட்களில் கிருபை தந்திருக்கீங்க. எங்களை நீதிமானாக மாற்றினீங்க, உத்தமனாய் மாற்றினீங்க. நாங்கள் உங்களோடு கூட சஞ்சரித்து வருகிற அனுபவத்தை எங்களுக்கு தாங்கப்பா. உங்களை விட்டு ஒரு நாள் வழி விலகாதபடிக்கு நீங்கள் என்னெல்லாம் சொல்கிறீங்களோ, என்ன வசனம் சொல்கிறீங்களோ அப்படியே வாழ்கிறதுக்கு உங்களை நாங்கள் உயிராக நேசித்து வாழ எனக்கு எங்களுக்கும் கிருபை தாங்க. யோனத்தானுடைய ஆத்மா தாவிதனுடைய ஆத்மாவுடைய ஒன்றாக இசைந்தது, அவனை உயிரை போல நேசித்தான் இருக்குதே. நாங்கள் உங்களை உயிரை போல நேசித்து உங்களோடு எசைஞ்சு வாழ ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்து என்ப நாமத்தில் பிதாவே, ஆமென்.